இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து நெய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து பால் ஆடை. இதை நம்ம பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஆடை வந்து படியும். இதை வந்து நம்ம வந்து டெய்லியும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி 15 நாளாக நான் இதை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா ஐஸ்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்ணெயை வந்து எடுக்கணும். அதுக்கு நான் இந்த பாலாடை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை வந்து சுற்ற விடணும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த ஆடையை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு மிக்ஸியில் வந்து நல்லா அடிச்சுக்கணும். நான் மிக்ஸியில் அடிச்சுக்கிறேன். வந்து நான் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மிக்ஸியை வந்து ஓட விட்டுக்கிறேன். வெண்ணெய் எல்லாமே தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்துடலாம். வெண்ணெய் வந்து தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கிறேன். அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடணும். மறுபடியும் இருக்கிற எல்லா ஆடையும் இந்த மாதிரி நான் அடித்து வெண்ணெயை ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா ஆடையும் வந்து நான் வந்து அடித்து எடுத்துட்டேன். வந்து வெண்ணெய் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடணும். இந்த வெண்ணெயை வந்து அப்போ தான் நல்லா ஷைனிங்காக நல்லா வந்து இருக்கும். இப்போ இதை வந்து 3 டைம்ஸ் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்த எல்லா வெண்ணெயும் இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துடலாம். இந்த வெண்ணெய் எல்லாமே உருகி வரணும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா பாத்திரத்தில் போய் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். இது ஃபஸ்ட்டு நல்லா பொங்கி தண்ணி மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நல்லா கொலன்னு ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நெய் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள். நெய் வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் காய்ச்சணும். அப்போ அதனால தான் நெய் நல்லா ஸ்மெல்லாகவும் சீக்கிரம் கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போ நெய்யெல்லாம் உருகிடுச்சு. நமக்கு தேவையில்லாத அந்த கழிவுலாம் வந்து அடியில் வந்து தங்கிரும். இப்போ நல்லா பொங்கி வரும்போது நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரையை சேர்த்தோம்னா அந்த பொங்குறது எல்லாமே நின்றுடும். பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிறதுனா அப்பப்போ அப்படியே எடுத்து விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வந்து காய்ச்சணும். இப்போ பாருங்கள் பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா சுத்தமான பாத்திரத்தில் வந்து நம்ம வடிகட்டி ஊற்றி வச்சுக்கணும். சுத்தமான நெய் நம்ம வீட்டிலையே வந்து செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து நெய் ஆறிடுச்சு. இப்போ ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மூடி வைக்கணும். இல்லைன்னா அது தண்ணி பட்டு நெய் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். இப்போ நம்ம சுத்தமான நெய் வந்து தயாராகிடுச்சு.